அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி முழுமையடைந்து 263 பேருக்கு 38 ரெவன்யூ மாவட்டத்தில் 263 பேருக்கு இந்த சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு இங்கே நான் வந்திருக்கேன். இதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காகவும் பாரம்பரிய பண்பாட்டு வரலாற்று சின்னங்களை தெரிந்து கொள்வதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு சுற்றுலா தலத்தையும் சுற்றுலாத்துறையின் மூலம் அந்த சுற்றுலா வழிகாட்டிகள் சுற்றுலா பயணிகளுக்கு எடுத்துச் சொல்வார்கள். மிக முக்கியமாக இன்றைக்கு உலக அளவில் வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு அவங்களுடைய லாங்குவேஜிலே இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு அந்த பயிற்சி நடைபெற்று இன்னைக்கு அவங்க சான்றிதழ் பெற்றிருக்காங்க. இதன் மூலம் சுற்றுலாத்துறையையும் சுற்றுலா பயணிகளையும் இணைக்கின்றவர்களாக அந்த சுற்றுலா வழிகாட்டிகள் செயல்படுவாங்க. முக்கியமான திட்டமா இந்த கவர்மெண்ட்ல தாண்டி இந்த கவர்மெண்ட்ல இது எங்க ஒரு பேர காலத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு திட்டமா இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடிய திட்டங்கள் ஏதோ இந்த இல்ல, அதாவது உலக தரத்திற்கு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல டெவலப் பண்றதுக்கு இன்னைக்கு நம்முடைய மகாபலிபுரம் அதுல ஆன்மீக சம்பந்தம் ஆன்மீகமா இருக்கக்கூடிய சுற்றுலா தலம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச அளவில் அதை டெவலப் பண்றதுக்கு 200 கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கத்தின் மூலம் இணைந்து அதில் ஒரு முக்கியமாக ஒரு அறிவிப்பு அந்த நிதியமைச்சர் அதில் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நதி சுற்றுலாவுக்கு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. இது போக இப்போ கோயில், அதாவது எல்லா நம்முடைய சமூகங்களை உள்ளடக்கி, அதாவது இன்னைக்கு இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள், கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள், ஹிந்து வழிபாட்டு தலங்கள் இவங்களையெல்லாம் இணைத்து வேளாங்கண்ணி, நாகூர், திருக்கடையூர் இதெல்லாம் இணைத்து ஒரு பெரிய அளவில் ஒரு சுற்றுலா திட்டம் போட்டு அதுக்கான நிதியை அறிவிச்சிருக்காங்க. இது மாதிரி சுற்றுலாத்துறை என்பது ஏதோ ஒரே ஒரு துறையை மட்டும் கனெக்ட் பண்ணி கிடையாது. இன்னைக்கு சுற்றுலாத்துறையில் பார்த்தீங்கன்னா மருத்துவ சுற்றுலா, வேளாண்மை சுற்றுலா, அதே மாதிரி மலையில ட்ரெக்கிங், இது மாதிரி நிறைய செயல்பாடுகள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கின்ற விதத்தில் இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த திட்டங்களை மேம்படுத்தக்கூடிய அளவில் அதிகமான நிதி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்முடைய அந்த துறையினுடைய அந்த மானிய கோரிக்கை வரும்போது என்னென்ன ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நாங்கள் என்னென்ன கொடுத்துருக்கோம்ன்றதை அந்த மானிய கோரிக்கையின் போது நாம் தெரிவிப்போம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு இந்த சுற்றுலாத்துறையை இன்னைக்கு ஒரு பன்னாட்டு அளவில் தமிழ்நாடை மேலே கொண்டு போனோம்னா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வருகின்ற சுற்றுலா பயணிகள் அவங்க இங்கே ஒரு வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் இங்கே உட்கார்ந்துருந்து இங்கே இருக்கக்கூடிய அழகை ரசித்து, இங்கே இருக்கக்கூடிய கோயிலில் போய் வழிபட்டு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு பண்பாட்டு கலாச்சாரமாக, அதாவது பாரம்பரியமாக தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு தொல்லியல்லாம் எவ்வளோ இதுகள் 2000 ஆண்டு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவில் இதை இங்கிருந்து பார்த்து உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அளவில் தமிழ்நாடை மேம்படுத்துவதற்குரிய முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்வோம். இல்லை, இது அரசியல் ரீதியான நிகழ்வு கிடையாது, ஒரு துறை சம்பந்தப்பட்ட நிகழ்வு. அதனால அரசியல் சம்பந்தமான கேள்வி திருப்பி கேட்டோம்.